பிவரேஜஸ், பானங்கள் ஒரு காலத்துல இந்த இண்டஸ்ட்ரி சைக்கிளிக்கலா இருந்துச்சு. வெயில் காலம் வந்தா மட்டும்தான் மக்கள் வாங்கி பருகுவாங்க. ஆனா இப்போ எந்த கிளைமேட்டா இருந்தாலும் மக்கள் பருகிட்டு இருக்காங்க. அதுலயும் வெயில் காலம் வரும்போது சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஸ்டாக் ஃபைண்ட் பண்ணிருக்கேன். அந்த ஸ்டாக் ஜனவரி டு ஜூன் நல்ல மொமெண்டம்ல இருக்கும். அது என்ன ஸ்டாக்னு சொல்லி அது கூடவே ஃபண்டமெண்டல் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்க இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வருண் பிவரேஜஸ் பெப்சியோட இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற 15 பெப்சியோட ப்ராடக்ட்டுமே வருண் பிவரேஜ் தான் இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் 490 rupees ரேஞ்சில் இருக்கு. ஆல் டைம் மேல இருந்து ஆல்ரெடி 27% டவுன்ல இருக்கு. மார்க்கெட் கேப் அப்ராக்ஸ் 1,66,000 crores. ஸ்டாக் PE 56ல இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸோட ஆவரேஜ் PE ரேஞ்சில் தான் இருக்கு. ROE அண்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் குட்டாவே இருக்கு. புக் வேல்யூ 54. ஸ்டாக் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 9 times லோவா இருக்கு. ப்ராஃபிட் growth வரும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 41% CAGR grow ஆயிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டலி இது ஒரு குட் சைன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வரும்போது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. FIs அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸா ஸ்டேக் டிக்ரீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் DIs மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கா பை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆல்சோ லாஸ்ட் 1 இயரா ஸ்டேக் டிக்ரீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு குட் சைன். இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக் ரீசெண்டா தான் அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. இருந்தாலும் ஷார்ட் டர்ம் கெயினுக்கு பண்றவங்க பிலோ 460 rupees ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரெகுலரா தெரிஞ்சுக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எப்பயும் சொல்ற மாதிரி இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா.